பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வர எபிசோடில் நம்ம செந்தில் இருந்துட்டு கோமதியோட குழம்ப பார்த்த உடனே இது கொஞ்சம் காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை, எல்லாமே நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம பாண்டியன் இருந்துட்டு வேலை வெட்டிக்கு போகிறவனாக இருந்திருந்தா எல்லாமே கரெக்டாக இருந்திருக்கணும். ஆனால் இங்கே சாப்பிட்டு சும்மா இருக்கிறவனுக்கு எல்லாமே கூடுதலாக தான் தெரியும். கோமதி, இவன் நிலைமையில் நான் இருந்துருக்கிறேன் வச்சுக்கோயேன், ஒரு பறிக்க சோறு கொடுக்கு எனக்கு உள்ளே போயிருக்காது. ஆனால் இவனுக்கெல்லாம் எப்படி தான் உள்ளே போகுது தெரியல அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இதை கேட்ட செந்தில் சாப்பிடாமையே அங்கேருந்து போயிடுறாங்க. மீனாவும் பின்னாடியே போகிறாங்க. டே, அவர் பேசினதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதுரா அப்படின்ற மாதிரி கோமதி வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படிம்மா இத்தனை பேருக்கு முன்னாடி என்னை ஒவ்வொரு கேள்வியும் அப்படியே ஊசி எடுத்து குத்துற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு, எல்லாத்தையும் கேட்டுட்டு இதுவுமே கேட்கலன்ற மாதிரி நான் இருக்கணுமாமா அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் இந்த சைடு நம்ம சுகன்யா இருந்துட்டு அவங்களோட கடமைக்கு அதான் இப்போல்லாம் செந்தில் வேலைக்கு போகிறதுல இல்லை, வீட்டில் தானே இருக்கா. ஆனால் எனக்கு ஏசியில் தூங்கியே பழக்கம் ஆயிடுச்சு. மீனாவோட ரூமில் ஏசி இருக்கிறதா கேள்விப்பட்டேன், நாங்கள் மீனாவோட ரூம்லேயே தூங்கிக்கிறேங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சுகன்யா, நீ அமைதியாகவே இருக்க மாட்டியா, நீ வா நம்ம மொட்டை மாடியில் போய் படுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பாண்டியன் இருந்துட்டு பிள்ளைத்தாச்ச பொண்ணு எங்கடா மொட்டை மாடிக்கு கூட்டிகிட்டு போகிற, அவனோட ரூம்லேயே போய் தூங்குங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.